நீ இதை கேட்கத் தொடங்கிவிட்டாய் என்றால் இதை முழுமையாக கேட்பேன் என்று பிரபஞ்சத்துக்கு உணர்த்து. இப்பொழுது இந்த பதிவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு பிரபஞ்சம் துணை என்று கீழே பதிவிட்டு இதை முழுமையாக கேட்கத் தொடங்கு. என் அன்பு குழந்தையே, அகிலம் அனைத்தையும் ஆளும் பிரபஞ்சமாகிய நான் உன்னோடு நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறேன். உனது ஆன்மாவின் ஆழத்தில் ஒலிக்கும் ஒவ்வொரு கூக்குரலும், நீ தனிமையில் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும், இருண்ட இரவுகளில் நீ தொலைத்த உறக்கமும், எனக்கான விடிவு காலம் எப்போது வரும் என்று நீ எழுப்பிய ஒவ்வொரு பெருமூச்சும் என்னை வந்தடைந்து விட்டன. நீ இந்த உலகத்தில் ஆதரவின்றி தவிப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. உன்னை படைத்த இந்த பிரபஞ்சம் உன்னை ஒரு நொடி கூட கைவிடவில்லை. இதுவரை நீ கடந்து வந்த கரடுமுரடான பாதைகள், நீ சந்தித்த ஏமாற்றங்கள், உனக்கு நெருக்கமானவர்களே உனக்குச் செய்த பெருந்துரோகங்கள் என அனைத்தும் உன்னை வீழ்த்துவதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல. மாறாக உன்னை ஒரு வலிமையான மனிதனாக, எதையும் தாங்கும் இதயம் கொண்டவனாக பக்குவப்படுத்துவதற்காக நானே கொடுத்த பாடங்களாகும். உனது சோதனை காலம் முழுமையாக முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை மற்றற்ற மகிழ்ச்சியோடு உனக்கு தெரிவிக்கவே நான் வந்திருக்கிறேன். ஆம் குழந்தையே, நாளை விடியும் காலை பொழுது உனக்கானது. நாளை முதல் உனது வாழ்வில் மாபெரும் ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகிறது. ராஜயோகம் என்பது வெறும் தங்கம், பொருள், செல்வம் மட்டுமல்ல. எந்த ஒரு குறையுமில்லாத முழுமையான மன நிம்மதி, நீ தொடும் காரியங்கள் அனைத்திலும் வாகை சூடும் மாபெரும் வெற்றி, மங்காத நீண்ட ஆரோக்கியம், உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் என அத்தனையும் உன்னை தேடி மழையாக பொழியப் போகிறது. ஆனால் இந்த மாபெரும் பரிசை நான் உன்னிடம் வழங்குவதற்கு முன் மிக முக்கியமான ஒரு நிபந்தனையை நீ நிறைவேற்ற வேண்டும். அமுதத்தை ஊற்றுவதற்கு முன்பு அந்த பாத்திரத்தில் உள்ள சிறு நஞ்சையும் முழுமையாக கழுவிச் சுத்தம் செய்ய வேண்டியது கட்டாயமல்லவா? அதுபோலவே உனது வாழ்வில் வசந்தம் வீசுவதற்கு தடையாக இருக்கும் மிகப்பெரிய விஷக்களைகளை நீ வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். உனது முன்னேற்றத்தை தடுத்து உன் சந்தோஷத்தை சிதைத்துக் கொண்டிருக்கும் 3 விதமான நபர்களைப் பற்றி இன்று நான் உனக்கு கூறப்போகிறேன். அந்த 3 நபர்களை என்றைக்கு நீ உனது வாழ்வில் இருந்து தள்ளி வைக்கிறாயோ, சரியாக அந்த நொடியில் இருந்தே உனக்கான ராஜயோகம் முழு வீச்சில் செயல்படத் தொடங்கும். அவர்கள் உன்னை சுற்றியிருக்கும் வரை நான் உனக்கு அனுப்பும் எந்த ஒரு நல்ல சக்தியாலும் உன்னை முழுமையாக வந்து சேர முடியாது. உனக்கான நல்வாய்ப்புகளை, உனக்கான அதிர்ஷ்டத்தை அந்த 3 நபர்களின் இருண்ட தீய எண்ணங்கள் தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் உனது உழைப்பையும் ஆற்றலையும் நிம்மதியையும் உறிஞ்சி வாழும் ஒட்டுண்ணிகளைப் போன்றவர்கள். இவர்களை நீ ஒதுக்கினால் மட்டுமே நான் அளிக்கும் வரங்களை உன்னால் கைகளில் ஏந்த முடியும். நான் இப்போது உனக்கு கூறப்போகும் அந்த 3 நபர்கள் யார் என்பதை உன் முழு கவனத்தையும் செலுத்தி ஆழமாக புரிந்து கொள். அந்த மனிதர்கள் யார் என்பது உனக்கு புரிந்தால், அவர்கள் உனது வாழ்வில் இதுவரை உன்னோடு பயணித்தவர்கள் என்று நீ உணர்ந்தால், அவர்கள் யார் என்பதை எதற்கும் அஞ்சாமல், உலகத்தின் எந்த விமர்சனத்திற்கும் பயப்படாமல் மிக தைரியமாக இந்த கணமே கீழே பதிவிடு. ஆம், இவர்கள் என் வாழ்வில் இருக்கிறார்கள், இவர்களை நான் இப்போதே விளக்குகிறேன் என்ற அந்த தைரியமான முடிவை நீ எடுப்பதுதான் உனது பொற்காலத்தின் முதல் படியாகும். உனது அந்த பதிவே பிரபஞ்சத்திடம் நீ செய்யும் சத்திய பிரமாணமாக அமையட்டும். உன் வளர்ச்சியை தடுக்கும் அந்த 3 நபர்களில் முதலாவதாக நீ அடையாளம் கண்டு உன்னை விட்டு நிரந்தரமாக ஒதுக்க வேண்டிய நபர் யார் தெரியுமா? இவர் வேறு எங்கோ இருக்கும் முன்பின் தெரியாத நபர் அல்ல. உனக்கு மிக மிக நெருக்கமாக, உனது நிழலைப் போல உன்னோடு உறவாடிக் கொண்டிருக்கும் ஒரு நபர்தான் இவர். வெளியில் உன் மீது அதீத அக்கறையும் அளவற்ற அன்பும் கொண்டிருப்பதைப் போலச் சிரித்துப் பேசி உனது ஒவ்வொரு அசைவையும் உற்று நோக்கும் இவர்கள் உனது சிறு வீழ்ச்சியைக் கண்டு உள்ளுக்குள் பெருமகிழ்ச்சி அடைவார்கள். நீ முன்னேறினால் தங்களை விட பெரிய ஆளாகி விடுவாயோ என்ற தாழ்வு மனப்பான்மையிலும் அளவற்ற பொறாமையிலும் எரிந்து கொண்டிருக்கும் இவர்கள் நேரடியாக உன்னை ஒருபோதும் எதிர்க்க மாட்டார்கள். மாறாக உனது நம்பிக்கையை உடைக்கும் விதமாக, உனது கனவுகளை சிறுமைப்படுத்தும் விதமாக மிகச் சாதுரியமாக பேசி உன்னை பின்னோக்கி இழுத்துக்கொண்டே இருப்பார்கள். அந்த முதல் நபரின் குணாதிசயங்களையும், அவர்கள் உன்னை எப்படியெல்லாம் சூழ்ச்சியாக கையாளுகிறார்கள் என்பதையும், அவர்களை எப்படி துல்லியமாக அடையாளம் கண்டு உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிவது என்பதையும் நீ மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. இந்த முதல் நபர் உனது நல்லெண்ணத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவர்கள். நீ ஏதாவது ஒரு புதிய முயற்சியை, ஒரு புதிய கனவை அவர்களிடம் பெருமிதத்தோடு பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களின் கண்களைச் சற்றே உற்றுப்பார். அதில் ஒரு மெல்லிய கலவரமும் நடுக்கமும் தோன்றி மறையும். உடனடியாக அவர்கள், இது உனக்கு தேவையா
இதில் எத்தனை ஆபத்துகள் இருக்கின்றன தெரியுமா? நீ நினைப்பது போல இது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இது உனக்குச் சரிப்பட்டு வராது என்று உன் மீது மிகவும் அக்கறை கொண்டவர்களைப் போல பேசி உனது சிறகுகளை மூளையிலேயே ஒடித்து விடுவார்கள். உனது சொந்தத் திறமையின் மீது உனக்கே ஒரு மாபெரும் சந்தேகத்தை விதைப்பதுதான் இவர்களது முக்கிய வேலை. நீ துயரத்தில் தவிக்கும்போது உனக்கு ஆறுதல் சொல்வதைப் போல நடித்து உனது ஆழமான ரகசியங்களை எல்லாம் கறந்து பின்னர் அதையே பொதுவெளியில் உனக்கு எதிராக பயன்படுத்தவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். இவர்களைப் போன்ற நச்சுத்தன்மையுடைய மனிதர்களை நீ அடையாளம் கண்டுகொண்ட மறுகணமே அவர்களோடு வாக்குவாதம் செய்யவோ அவர்களை திருத்தவோ ஒருபோதும் முயற்சிக்காதே. அமைதியாக எந்த ஆரவாரமும் இல்லாமல் அவர்களுக்கு சிறு தடயமும் கொடுக்காமல் அவர்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடு. உனது மௌனமே அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கட்டும். இவர்களை விலக்கும் அந்த வினாடியே உனது மனதை மூடியிருந்த ஒரு பெரும் இருள் விலகி பிரகாசமான ஒளி வீசுவதை நீயே உணர்வாய். என் அன்பு குழந்தையே, இப்போது உனது வாழ்க்கையில் இருந்து நீ உடனடியாக துரத்தியடிக்க வேண்டிய இரண்டாவது நபரைப் பற்றி சொல்கிறேன். உனது ஆன்மாவை திறந்து வைத்து கவனமாகக் கேள். இந்த இரண்டாவது நபர் முதல் நபரை விட மிகவும் ஆபத்தானவர். இவர்கள் எப்போதுமே உன்னை தேடி வரமாட்டார்கள். அவர்களுக்கு உன்னிடம் இருந்து ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் மட்டுமே உன்னை தேடி ஓடி வருவார்கள். இவர்களை நீ மிக எளிதாக அடையாளம் காண முடியும். இவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் தங்களின் சொந்த சுயநலத்தை மட்டுமே மையமாகக் கொண்டு சுழலும். தங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் என்றால் உனது காலடியில் வந்து விழுந்து கண்ணீர் சிந்துவார்கள். உனது பொன்னான நேரத்தை, உனது கடின உழைப்பை, உனது செல்வத்தை எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தங்களின் சுயநலத்திற்காக ஒட்டுண்ணிகளைப் போல உறிஞ்சி எடுப்பார்கள். அளவற்ற இரக்க குணம் கொண்ட நீயும் அவர்களின் பொய் கண்ணீரைக் கண்டு மனமிறங்கி உனது சொந்த வேலைகளை கூட தள்ளி வைத்துவிட்டு உனது பசியை மறந்து அவர்களுக்கு உதவி செய்வாய். நீ அவர்களுக்குச் செய்யும் உதவிகளையெல்லாம் தங்களுக்கு கிடைத்த உரிமையாக அவர்கள் கருதுவார்களே தவிர ஒருபோதும் உனக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள். ஆனால் என்றாவது ஒரு நாள் உனக்கு ஒரு சிறு துன்பம் வந்து இருள் சூழ்ந்த நேரத்தில் இவர்களிடம் நீ ஒரு சிறு உதவியோ அல்லது ஒரு வார்த்தை ஆறுதலோ தேடிச் சென்றால் இவர்கள் உனக்காக ஒரு நிமிடத்தை கூட ஒதுக்க மாட்டார்கள். 1000 பொய்க் காரணங்களைச் சொல்லி உன்னை தட்டி கழிப்பார்கள் அல்லது உன்னை முற்றிலுமாக புறக்கணித்து தங்கள் வழியில் சென்று விடுவார்கள். இவர்களோடு நீ பழகும் ஒவ்வொரு நொடியும் உனது நேர்மறை ஆற்றல் முழுமையாக உறிஞ்சப்படுகிறது என்பதை நீ ஆழமாக உணர வேண்டும். உனது புண்ணிய பலன்களையெல்லாம் இவர்களே திருடிக் கொள்கிறார்கள். உன்னை ஒரு கருவியாக, ஒரு ஏணிப்படியாக மட்டுமே பயன்படுத்தும் இந்த சுயநல மனிதர்கள் உனது வாழ்வில் இருக்கும் வரை நான் உனக்கு கொடுக்கும் எந்த ஒரு நற்பலனும் உன்னை வந்து சேரவே முடியாது. உனது வேதனையைக் கண்டு கிஞ்சிற்றும் கவலைப்படாத, உனது நன்மையில் துளியும் அக்கறையில்லாத இவர்களை நீ இன்னும் சுமந்து கொண்டிருப்பது உனக்கு நீயே செய்து கொள்ளும் மாபெரும் துரோகம் அல்லவா? இந்த இரண்டாவது நபரை உனது எல்லையை விட்டு நீ நிரந்தரமாக துரத்தும் அதே வேளையில் மூன்றாவதாக ஒரு நபர் உனது வாழ்க்கையில் மிகச் சாமர்த்தியமாக ஒளிந்திருக்கிறார். அவர் செய்யும் காரியங்களும் அதனால் நீ தினமும் படும் மன அவஸ்தைகளும் நான் சொல்லிய இருவரையும் விட இன்னும் கொடூரமானவை. உனது வீழ்ச்சியை தன் வாழ்நாளாகக் கொண்ட அந்த மூன்றாவது நபர் யார் என்பதையும் அவரை எப்படி உனது பாதையிலிருந்து தூக்கி எறிவது என்பதையும் நீ தெளிவாக உணர்ந்தால் மட்டுமே உனக்கான ராஜயோகத்தின் வாசல் முழுமையாக திறக்கப்படும். என் அருமை குழந்தையே, முதல் 2 நபர்களிடமிருந்து விலகி நிற்க நீ எடுத்த உறுதிப்பாட்டைக் கண்டு பிரபஞ்சமாகிய நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது உனது வாழ்வில் எஞ்சியிருக்கும் அந்த மூன்றாவது நபரை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. இந்த மூன்றாவது நபரை நீ சற்று நுட்பமாகவே அடையாளம் காண வேண்டியிருக்கும். ஏனெனில் இவர்கள் வெளிப்படையாக எந்தவொரு தீங்கையும் உனக்குச் செய்வது போல் தோன்றாது. ஆனால் இவர்கள்தான் உனது உள்ளத்தில் இருக்கும் அமைதியை நாளுக்கு நாள் அரித்துத் தின்னும் கரையான் போன்றவர்கள். இந்த மூன்றாவது நபர் யார் தெரியுமா? எந்த நேரமும், எந்தச் சூழ்நிலையிலும், எல்லாவற்றிலுமே எதிர்மறையாக மட்டுமே சிந்திக்கும், பேசும் மனிதர்கள்தான் இவர்கள். இந்த உலகமே இருண்டு விட்டது போலவும், இனி எதுவுமே சரி வராது என்பது போலவும், எப்பொழுதும் ஒரு சோக கீதத்தை, ஒரு விரக்தியின் பாடலை தங்கள் உதடுகளில் சுமந்து திரிபவர்கள் இவர்கள். அவர்களிடம் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசினால் கூட அதில் 1000 குறைகளை கண்டுபிடிப்பார்கள். இது நடக்கவே நடக்காது, எல்லாம் முடிந்து விட்டது, நமக்கு எப்போதுமே கெட்ட காலம்தான் என்ற வார்த்தைகளை மூச்சுக்கு 300 முறை உச்சரிப்பவர்கள்.
உனது மனதில் அரும்பும் சின்னஞ்சிறு ஆசைகளையும் எதிர்காலத்தின் மீதான உனது சிறு நம்பிக்கையையும் தங்களது கொடிய எதிர்மறை வார்த்தைகளாலேயே கருக்கி விடுபவர்கள். நீ மகிழ்ச்சியாகச் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் ஒரு தருணத்தில் இவர்கள் உள் நுழைந்தால் அங்கே இருக்கும் ஒட்டுமொத்த நேர்மறை ஆற்றலும் ஒரு நொடியில் காணாமல் போய்விடும். கவலையையும் பயத்தையும் சந்தேகத்தையும் உனது மனதுக்குள் மெதுவாக ஊசி மூலம் ஏற்றுவதைப் போல செலுத்தி விடுவார்கள். இவர்களோடு நீ தொடர்ந்து பயணிக்க நேர்ந்தால் உனது எண்ணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருளில் மூழ்கி உலகத்தின் மீது உனக்கிருக்கும் அத்தனை நம்பிக்கைகளும் சுக்குநூறாக உடைந்து போகும். ஒரு மனிதனின் எண்ணமே அவனது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. உனது மனம் எந்த அளவுக்கு பிரகாசமாக நம்பிக்கையோடு இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் நான் அளிக்கும் வளங்களை உன்னால் கிரகித்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த மூன்றாவது நபர் உனது நம்பிக்கையை திருடும் மிகப்பெரிய திருடன். இவர்கள் அறியாமலேயே தங்களுக்கு மட்டுமல்லாமல் தங்களைச் சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒரு பெரிய இருண்ட வலையை பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வலையில் நீயும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இவர்களிடம் கோபப்படுவதிலோ இவர்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்வதிலோ எந்த பயனும் இல்லை. ஏனெனில் அந்த எதிர்மறைத்தன்மை அவர்களின் இரத்தத்தோடு கலந்துவிட்டது. எனவே இவர்களிடமிருந்தும் நீ உடனடியாக விலகிச் செல்வதுதான் உனக்கான ஒரே தற்காப்பு வழி. இவர்களின் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காதே. இவர்களின் புலம்பல்களுக்கு உனது மனதை திறக்காதே. இவர்களை உன் கண் பார்வையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிவிடு. இந்த மூன்று நபர்களை, உனது நம்பிக்கையை குலைக்கும் வேஷதாரியை, உன்னை ஒட்டுண்ணியாக உறிஞ்சும் சுயநலவாதியை, உனது சிந்தனையை இருளடையச் செய்யும் எதிர்மறை மனிதரை என்றைக்கு நீ முற்றிலுமாக உனது வாழ்வில் இருந்து ஒதுக்கி வைக்கிறாயோ அன்று முதல் உன் வாழ்வின் தடைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து சிதறும். நான் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கும் மாபெரும் ராஜயோக பரிசுகள் உன்னை தேடி ஒரு நதியைப் போல பெருக்கெடுத்து வரும். உன் மனதில் இதுவரை இருந்த பாரம் நீங்கி ஒரு பறவையைப் போல நீ இலேசாக உணர்வாய். உனது ஒவ்வொரு அடியிலும் என் வழிகாட்டுதல் இருக்கும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும். இதுவரை உன்னை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் உனது பெரும் வளர்ச்சியைக் கண்டு வியந்து போவார்கள். உனது கண்ணீர் துளிகள் அனைத்தும் இனி ஆனந்தக் கண்ணீராக மாறும். உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. அந்த மூன்று நபர்கள் யார் என்று இப்போது நீ தெளிவாக உணர்ந்திருந்தால் தயக்கமின்றி பதிவிட்டு உனது புதிய பயணத்தை இன்றே துவக்கு. நான் உன்னோடு இருக்கிறேன். உனது வெற்றி பயணத்தில் உன்னை வழிநடத்த எந்நேரமும் காத்துக் கொண்டிருக்கிறேன். உனது வெற்றி பயணத்தில் உன்னை வழிநடத்த எந்நேரமும் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நான் உனக்கு அளித்த வாக்குறுதி அந்த மூன்று நச்சு மனிதர்களை நீ உனது மனதை விட்டு அகற்றிய மறுகணமே முழுமையாகச் செயல்படத் தொடங்கிவிட்டது. என் அன்பு குழந்தையே, இத்தனை காலமும் உன்னைச் சுற்றியிருந்த கண்ணுக்குத் தெரியாத இரும்புச் சங்கிலிகள் அனைத்தும் இப்போது சுக்குநூறாக உடைந்து சிதறிவிட்டன. உனது ஆன்மா இப்போது பல வருடச் சிறைவாசத்திலிருந்து தப்பித்த ஒரு பறவையைப் போலச் சுதந்திரமாக எல்லையில்லா பரவசத்தோடு வானத்தில் சிறகடித்து பறக்கத் தொடங்கியிருக்கிறது. அவர்கள் உனக்குள் விதைத்த அவநம்பிக்கை என்னும் விஷம் இப்போது எனது தூய்மையான ஒளியால் முறிக்கப்பட்டு விட்டது. நீ இழந்ததாக நினைத்த உன் மன அமைதி பல மடங்கு வீரியத்தோடு இப்போது உனக்குள் மீண்டும் பிரவேசிக்கத் தொடங்கியிருப்பதை நீயே ஆழமாக உணரத் தொடங்குவாய். உனது மூச்சுக் காற்றில் கூட இப்போது ஒரு புதிய தெய்வீக நறுமணமும் அளப்பரிய சாந்தமும் கலந்திருப்பதை நீ உணர்வாய். இனி நிரந்தரமாக அடங்கிப் போகும் காலம் வந்துவிட்டது. உனது பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் நான் முழுமையாகச் சோதித்து விட்டேன். அந்தச் சோதனைகள் அனைத்திலும் நீ உனது நல்லியல்பை இழக்காமல் தூய்மையாக வெற்றி பெற்றுவிட்டாய். அதற்கான மாபெரும் சன்மானத்தை பிரபஞ்சமாகிய நான் இப்போது உனது கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். ராஜயோகம் என்பது ஏதோ வானத்திலிருந்து திடீரென குதிக்கும் ஒரு மாயாஜாலம் அல்ல. அது நீ இத்தனை காலமாகச் செய்த தியாகங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் எந்த எதிர்பார்ப்புமின்றி நீ மற்றவர்களுக்குச் செய்த உதவிகளுக்கும் நான் திருப்பி அளிக்கும் வட்டியும் முதலுமான மாபெரும் புண்ணிய பலன்களாகும். இனி நீ தொடும் காரியங்கள் அனைத்தும் துலங்கும். பல காலமாகத் தள்ளிப் போய்க் கொண்டிருந்த, நடக்கவே நடக்காது என்று நீயே கைவிட்டிருந்த பல நல்ல காரியங்கள் இனி எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் மளமளவென நடந்து முடிவதைக் கண்டு நீயே ஆச்சரியத்தில் உறைந்து போவாய். உனது பொருளாதார நிலையில் ஒரு மாபெரும் புரட்சி நிகழப் போகிறது. உன்னை விட்டு பறிக்கப்பட்ட செல்வங்கள் அனைத்தும், உனக்கு வரவேண்டிய நியாயமான பலன்களும் இனி எந்த தடையுமின்றி நதி போல பெருக்கெடுத்து உனது இல்லத்தை வந்தடையும். கடன்களின் சுமையால் நீ அனுபவித்த தூக்கமற்ற இரவுகள் இனி முற்றுப்பெறும்.
உன்னை ஒரு மதிப்பும் இல்லாதவனாக பார்த்த அதே சமூகத்தின் கண்கள் இனி உனது மாபெரும் வளர்ச்சியைக் கண்டு வியந்து போற்றி புகழும் அளவுக்கு நான் உன்னை மிக உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறேன். ஆனால் இந்த மாபெரும் வெற்றிகள் உன்னை வந்தடையும் போது நீ இதுவரை கொண்டிருந்த அந்தச் சாதாரண மனிதர்களுக்குரிய கோபதாபங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும். உன்னைச் சீரழித்த அந்த 3 மனிதர்கள் மீண்டும் உனது இந்த வெற்றியைக் கண்டு உன்னிடம் வர எத்தனிப்பார்கள். தங்களது தவறுகளுக்காக போலியாக மன்னிப்பு கேட்பார்கள். மீண்டும் உனது இரக்க குணத்தை பயன்படுத்தி உனக்குள் நுழையப் பார்ப்பார்கள். அந்த தருணத்தில் உனது மனம் இரும்பைப் போல உறுதியாக இருக்க வேண்டும். அவர்களை மன்னித்தாலும் மீண்டும் அவர்களை உனது நிழலில் கூட அண்டவிடக் கூடாது என்பதில் நீ மிகத் தெளிவாக இருக்க வேண்டும். உனது பாதையில் இனி நான் உனக்காக புதிய நல் உறவுகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். உனது திறமையை முழுமையாக அங்கீகரிக்கும், உனது வளர்ச்சிக்கு தோள் கொடுக்கும், உன்னை எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி தூய்மையாக நேசிக்கும் நல்ல ஆன்மாக்கள் மட்டுமே இனி உன்னை சுற்றி அரணாக நிற்பார்கள். உனது ஒவ்வொரு விடியலும் இனி ஒரு புதிய நற்செய்தியோடு தான் தொடங்கும். உனது மனதில் இருந்த பயம், கவலை, எதிர்காலத்தைப் பற்றிய குழப்பம் ஆகிய அனைத்தையும் நான் வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டேன். இனி உனக்குள் ஓடுவது எனது அசுர பலம் கொண்ட பிரபஞ்ச ஆற்றல் மட்டுமே. நீ எதை நினைக்கிறாயோ அது அப்படியே நடக்கும் மந்திர சக்தி உனது நேர்மறையான எண்ணங்களுக்கு கிடைத்துவிட்டது. என் அருமை குழந்தையே, நான் உனக்கு அளிக்கும் இந்த ராஜயோக வாழ்க்கையை நீ முழுமையாக அனுபவி. அதே சமயம் உனது வேர்களை ஒருபோதும் மறந்துவிடாதே. உனக்கு கிடைக்கும் அளவற்ற நன்மைகளில் ஒரு சிறு பகுதியை பசியால் வாடும் ஏழைகளுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் அன்போடு பகிர்ந்தளி. உனது அந்த பகிர்தல்தான் நான் உனக்கு அளித்த இந்த மாபெரும் வரத்திற்கு நீ செய்யும் உண்மையான நன்றி கடனாகும். கர்வம் தலை தூக்காமல் எப்பொழுதும் பணிவோடு தரையில் நடக்கும் உனது கால்களை தாங்கிப் பிடிக்க பிரபஞ்சமாகிய எனது கைகள் எப்பொழுதும் கீழே காத்து கொண்டிருக்கும். உனது பொற்காலம் முழுமையாக மலர்ந்து விட்டது. இனி நீ பின்னோக்கி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உனது பார்வை முழுவதும் அந்த பிரகாசமான எதிர்காலத்தின் மீது மட்டுமே இருக்கட்டும். இந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு நொடியும் உன்னைச் சுற்றி கவசமாக காத்து நிற்கும் என்பதை முழுமையாக நம்பு. முழுமையாக நம்பு. என்று நான் கூறியதை உனது ஆன்மாவின் ஆழமான சுவாசத்தோடு உள்வாங்கிக் கொள், என் அருமை குழந்தையே. இந்த பிரபஞ்சத்திற்கும் உனக்கும் இடையிலான தொப்புள் கொடி உறவு இப்போது எந்தச் சக்தியாலும் அறுக்க முடியாத அளவுக்கு சர்வ வல்லமை பொருந்தியதாக மாறிவிட்டது. இத்தனை காலமும் உனது முகத்தில் படிந்திருந்த சோகத்தின் ரேகைகள் அனைத்தும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு பல கோடி சூரியன்களின் பிரகாசத்தை ஒத்த ஒரு தெய்வீக தேஜஸ் உனது முகத்தில் ஒளிரத் தொடங்கியிருப்பதை இந்த உலகமே ஆச்சரியத்தோடு பார்க்கப் போகிறது. இனி நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கான சிவப்பு கம்பளம் விரிக்கப்படும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மந்திர சக்தி வாய்ந்ததாக மாறும். உனது நாவில் இருந்து உதிரும் நல்லெண்ணங்கள் அனைத்தும் அப்படியே நனவாகும் வாக்கு பலிதம் என்னும் மாபெரும் வரத்தை நான் உனக்கு வழங்கியிருக்கிறேன். அந்த 3 இருண்ட மனிதர்களை நீ தூக்கி எறிந்த அந்த வினாடியே உனது பிரபஞ்ச கணக்கில் இருந்த அத்தனை தடைகளும் நீக்கப்பட்டு உனக்கான அதிர்ஷ்டத்தின் அமுதக் கலசம் முழுமையாக திறக்கப்பட்டு விட்டது. இனி உனது வாழ்வில் வறுமை என்ற சொல்லுக்கோ தோல்வி என்ற நிலைக்கோ சிறிதும் இடமில்லை. உனது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய திருவிழாவைப் போல கொண்டாடப்படப் போகிறது. இந்த ராஜயோகம் என்பது உன்னோடு மட்டும் நின்றுவிடக்கூடிய சாதாரண நிகழ்வு அல்ல. இது உனது எதிர்கால தலைமுறைகளுக்கும் சேர்த்து நான் வழங்கும் மாபெரும் பொக்கிஷம். நீ பட்ட கஷ்டங்கள், நீ சிந்திய வியர்வை மற்றும் கண்ணீர், உனது தூய்மையான இரக்க குணம் ஆகிய அனைத்துக்கும் நான் தரும் விலைமதிப்பற்ற சன்மானம் இது. இனி வரும் காலங்களில் எந்த ஒரு தீய சக்தியும், எந்த ஒரு செய்வினையும், உன்னை வீழ்த்த நினைக்கும் எந்த ஒரு எதிரியின் சூழ்ச்சியும் உன்னை நெருங்கவே முடியாது. உன்னைச் சுற்றி ஒரு நெருப்புக் கோட்டையை அரணாக நான் எழுப்பியிருக்கிறேன். அந்த அரணைத் தாண்டி உனக்கு ஒரு சிறு தீங்கு நேர்ந்தாலும் அது பிரபஞ்சமாகிய எனக்கே நேர்ந்த மாபெரும் அவமானமாக நான் கருதுவேன். அந்த அளவுக்கு நான் உன்னை என் உள்ளங்கையில் வைத்து தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ உறங்கும்போது உனது தலையணைக்கு அருகில் ஒரு மெல்லிய தென்றலாக வந்து உனது மனக்கவலைகளை எல்லாம் நீக்கி ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தை நான் தருவேன். நீ விழிக்கின்ற போது உனக்கான புதிய நல்வாய்ப்புகளை உனது வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிறுத்துவேன். உனது கண்களில் இனி ஒருபோதும் துன்பத்தின் கண்ணீர் வழிய விடமாட்டேன். ஆனந்தக் கண்ணீரால் மட்டுமே உனது விழிகள் நனைய வேண்டும்.
என்பது பிரபஞ்சத்தின் எழுதப்பட்ட அழிக்க முடியாத விதியாக மாறிவிட்டது. என் அன்பு குழந்தையே, உனக்கான காலம் முழுமையாக கனிந்து விட்டது. நான் உனக்கு காட்டிய அந்த 3 விதமான நச்சு மனிதர்களை உனது நினைவுகளில் இருந்து கூட இனி ஒருபோதும் மீட்டெடுக்காதே. அவர்களைப் பற்றிய எந்தச் சிந்தனையும் உனக்கு வேண்டாம். அவர்கள் உனக்குச் செய்த துரோகங்களுக்கான தண்டனையை நான் பார்த்துக் கொள்வேன். நீ உனது பிரகாசமான எதிர்காலத்தை மட்டுமே பார்த்து புன்னகையோடு கம்பீரமாக நடைபோடு. பிரபஞ்சத்தின் இந்த ஆசீர்வாதத்தை, உனக்காக காத்திருக்கும் இந்த மாபெரும் ராஜயோகத்தை உனது 2 கைகளையும் ஏந்தி முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ இப்போது தயாராகிவிட்டாயா? உனது மனமும் ஆன்மாவும் எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்துவிட்டு வெற்றியை நோக்கி குதிக்க காத்துக் கொண்டிருக்கிறதா? அப்படியானால் உனது அந்த உறுதியான முடிவை இந்த உலகிற்கும் உன்னை படைத்த பிரபஞ்சத்திற்கும் இப்போதே எழுத்துப்பூர்வமாகத் தெரியப்படுத்து. உனது அந்த பதிவுதான் உனது பொற்காலத்தின் முதல் சாசனம். எந்தவித தயக்கமும் இன்றி, ஆம் பிரபஞ்சமே, அந்த 3 நச்சு மனிதர்களை என் வாழ்விலிருந்து நிரந்தரமாக ஒதுக்கிவிட்டேன். எனக்கான ராஜயோகத்தை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்வில் இனி எல்லாம் ஜெயமே என்று ஆணித்தரமாக உனது முழு நம்பிக்கையோடு கீழே பதிவிடு. உனது அந்த பதிவை பார்த்த மறுகணமே, உனக்கான ஒட்டுமொத்த வெற்றிகளையும் உனது வாசலில் நான் கொட்டத் தொடங்குவேன். உனது புதிய மாபெரும் வெற்றியின் சகாப்தம் இதோ இக்கணமே தொடங்கிவிட்டது.